சரயு நதியில் ராமரின் புனித முடிவு. மனிதனாக பிறந்து தெய்வமாக முடிவதின் பயணம். யுத்தம் முடிந்த பின் லவா, குஷா தனது மகன்கள் என தெரிந்ததும் ராமர் மகிழ்ந்தாலும் சீதையின் இழப்பு அவரது மனதை நெருப்பாகவே வைத்திருந்தது. அவர் அரசின் அனைத்து பொறுப்புகளையும் தனது மகன்களுக்கு ஒப்படைத்தார். நான் ஒரு ராஜ்யம் வென்றிருக்கலாம், ஆனால் என் உள்ளம் வெற்றிடம்தான். சரயு நதிக்குள் செல்லும் தீர்மானம். ஒரு நாள் ராமர் தனது சகோதரர்களுடன் சரயு நதிக்குச் செல்கிறார். அவர் மக்களுக்கு கூறினார், இப்போது என் பயணம் முடிகிறது. நான் இப்போது என் அசல் உருவமாக திரும்பப் போகிறேன். விஷ்ணுவின் அவதாரமாக ராமர் தன்னை சரயு நதிக்குள் விடுகிறார். மனிதனில் தெய்வம். ராமர் முழுமையாக விஷ்ணுவாக மாறி தேவர்கள் முன்னிலையில் திரும்பினார். அது அவதாரத்துக்கான முடிவு. மனித கதை தெய்வ உணர்வுடன் முடிகிறது. அவதாரம் முடிந்தது, கடமை முடிந்தது. ஒரு மனிதன் தன்னுள்ளே தெய்வத்தை வளர்த்து இறுதியில் தன் தூய வடிவமாக மாறினான். அந்த பயணமே ராமாயணத்தின் முடிவல்ல, ஒரு ஆத்மாவின் சுத்தியான உன்னத நிலை.